ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக எந்த எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படி தான் இருப்பார். ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல தூரத்துல மங்களா ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்றோம். இவங்க எந்த டைம்ல நம்மளே இப்பதான் வர்றோம் நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னா அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். லீடர் என்னோட 6வது படம். முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம், ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 இயர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பிக் பண்ணது ஜிப்ரான் சாரை தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்லேருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவார். இப்படியாக எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஷூட் பண்ணும் போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி வினோத் என்னோட ஏடி கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லாக வேணும்ப்பா எனக்கு, ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்குது, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு, அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் ஒரு திங்குக்காக ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது, பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி, துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமைகிறது வரம், அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டாக ஒரு கருத்து. தூரம் இன்னும் ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைலில் ரணகலமாக பேசி என்னை அள வைப்பார். அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுன்றத அலோவ் பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 படமாக எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனாக வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டராக வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியும் காட்டுவார். அதுதான் வந்து அவர் டீமோடு அவர் அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைட்டை வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.
நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ். ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணணுன்ற எனக்கு ஒரு 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 ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப ஐ மீன் இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் வித் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. விடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ், 2 பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமைஞ்சது 2 பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு, ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததாக பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிடுது. ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஐ மீன் ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியாக இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு 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 பாண்ட் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும் போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க, தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி லெஜண்ட் சார், இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடித்து கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். லெஜண்ட் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் கம்மியாக இருக்குது. அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன், ரொம்ப ரொம்ப லென்த்தாக போவேன்னா. அவரோட எனர்ஜியை பற்றி சந்தோஷ் பிரதர் சொல்லியிருந்தாரு, நானும் அதை சொல்லணும்னு நினச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படி தான் இருப்பார். அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த 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 துறைக்குள்ள நம்ம என்ன இலக்க போய் அடையணும். இப்போ மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அந்த அவனோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவிழி, அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன்.
அவர் டெய்லியும் ஒரு எவ்வளோ நிறையா செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும், பல இடங்களில் வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, நான் போன ஆடியோ லான்ச்சில் கூட அந்த இதில் சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கானல் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சுருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லேயும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த இடத்துல அவரோட ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து இந்த எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நைட்டோட நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம், எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மங்களா ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம். இவங்க எந்த டைமில், நம்மளே இப்போ தான் வர்றோம், நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சுருக்காங்கன்னா, அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூரில். அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்குது. அதுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழில் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறதுனா, ஒரு அம்பு, ஒரு வில்லிலிருந்து கிளம்புற அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவர் சொல்கிறத அப்படி அவங்க செய்கிற மாதிரியான அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அடுத்ததாக அவரோட என்லைட்மெண்ட். நான் வந்து பாலமகேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைமில் நானும் பாலமகேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு ட்ராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம் இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்று யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், அவனுக்கு பேரும் புகழும் அதனால் கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிதான்னு கேட்டார். கிடைச்சிது குருவே, ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை, நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அது பாலமேந்திரா சார் சொன்னார், பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தது சார்கிட்ட. அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளோ ரசித்து பண்ணுறாரு. காலையில் வராரு, சீக்கிரமாக சாயந்தரம் போகிறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர், அந்த லீடர் தான் லெஜண்ட் சார்.